Thank you, Kavya, for the script. Okay. So, clap பண்ணிக்கலாமா? Thank you. கேட்டு வாங்கிக்கிறேன் இல்லையா? கரெக்டா? கேட்டு தானே வாங்கிக்கிறேன். நீங்கள் பதில் சொல்லலைன்னா நான் பேசிகிட்டே இருப்பேன். நீங்கள் வந்து கரெக்டாக பதில் சொன்னால் தான் நான் பேசி முடிச்சுட்டு உங்களை லஞ்சுக்கு அனுப்புவேன். ஓகேயா? சீரியஸாக பண்ணுவேன். நான் காலேஜ் வந்து உங்கள் சேர்மன் வந்து போக சொன்னால் கூட போக மாட்டேன். ஓகே ஓகேயா? குட், தட்ஸ் அ ஸ்பிரிட். ஸோ இவ்வளோ சொன்னாங்க. நான் உங்களை கேள்வி தான் கேட்பேன். இதுலேருந்து யாராவது ஒருத்தர் என்னோட டிசிக்னேஷன் ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். டிசிக்னேஷன் கேட்கல. ஓகே, ரொம்ப பரிதாபமாக தான் இருக்குது. ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு சாயங்காலம் வரலையும் பேசணும் போல இருக்கு. ஓகே, டிசிக்னேஷன் அப்படின்னா நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்டீங்க இல்லையா, இவங்க இது பண்ணியிருக்காங்க அது பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? த லீட், ஆஸ்பிரேஷன் டு லீட். ஓகே, ஆஸ்பிரேஷன் டு ப்ரூவ் சம்திங், அச்சீவ் சம்திங். நம்ம வந்து 8th ஸ்டாண்டர்ட் முடிக்கணும்னா கஷ்டப்பட்டு அந்த எக்ஸாம் எழுதி முடிக்கணும், 10th முடிக்கணும், 12th முடிக்கணும், காலேஜ் முடிக்கணும், அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் முடிக்கணும். அப்படின்னா காலேஜ் வரலையும் உன்னை உன் பேரண்ட்ஸ் தள்ள முடியும், தள்ளுன்னு சொல்லி தள்ளி படிக்க வைக்க முடியும். காலேஜுக்கு அப்புறம் யார் தள்ளுறது? நீங்கள் தான் தள்ளிக்கணும். கரெக்டு, நீங்கள் தான் தள்ளிக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? ஃபைனல் இயரில் ஒரு 20 அரியர்ஸோடு உட்காந்துருப்போம். கரெக்டா? கரெக்டு. ஸோ அந்த மோட்டிவேஷன்றது உனக்கு எந்த வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? நீ காலேஜ் ஸ்டெப் காலடி எடுத்து வச்சதுலேருந்து உனக்கான மோட்டிவேஷனை நீயே கொண்டு வந்துக்கணும். இது வந்து அடுத்தவங்க இன்னொருத்தவங்க வந்து உங்களை தள்ள முடியாது. இதில் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டும் இருக்காங்க, புதுசாக ஜாயின் ஆன ஃப்ரெஷர்ஸ். Who are all the MBA students here? Can you raise up your hand? Few boys. Okay, few. Okay, good. So MBA students, நீங்கள் எல்லாம் seniors and you have freshers in this stage. Okay, mixed stage. ஸோ இப்போ இந்த ஈவெண்ட் பற்றி காலையில் உங்கள் எல்லாருக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். கரெக்டாக? ஸோ அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட்டில் டயஸில் யாரும் இல்லை, அதனால் உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ண முடியல. ஸோ இப்போ ஐ எம் தேங்கிங் த காலேஜ் நிர்வாகத்துக்கு, ஃப்ரம் சேர்மன், பிரின்சிபல், உங்கள் சிடி டிபார்ட்மெண்ட் செல்லோட அந்த செல்லோட ஹெச்ஓடி, டைரக்டர்ஸ், எவ்ரிபடி, டு த காலேஜ் ஃபார் யுவர் ஃபேண்டாஸ்டிக் சப்போர்ட் டு ஆர்கனைஸ் திஸ் ஈவெண்ட். அண்ட் ஆல்வேஸ் Anna University Registrar Ravikumar sir, Dr. Ravikumar sir, my heartfelt thanks to you for continuously supporting this event towards women entrepreneurship and empowerment. So பெண்களுக்கான இந்த ஈவெண்ட்டை சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ பெண்கள் இன்னும் நல்லா கிளாப் பண்ணலாம். அண்ட் இந்த ஈவெண்ட்டில் உங்களுக்குலாம் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக பேசணும் அப்படின்றதுக்காக மிஸ்டர் மோகன்ராஜ் ஃப்ரம் UK, he is here. அவங்க ஒரு ட்ரேடிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க மிஸ்ஸஸ் மோகன்ராஜ் ஆல்சோ ஹியர். ஸோ மை தேங்க்ஸ் டு தெம் ஃபார் பீயிங் ஹியர். அண்ட் மை வண்டர்ஃபுல் டீம், த என்டையர் டீம், தேங்க் யூ ஃபார் மேக்கிங் த ஈவெண்ட் சக்ஸஸ். வித்தவுட் யூ கைஸ் ஐ எம் நத்திங். ஸோ இந்த லாஸ்ட் லைன் வந்து வண்டர்ஃபுல் டீம் சொன்னோம் இல்லையா. ஸோ என்ன வேலை பண்ணணுன்னாலும் யூ நீட் அ டீம். வீட்டில் நீ சமைக்கணுமா, அதை வாங்கிட்டு வர்றதுக்கு, குக் பண்ணுறதுக்கு, இன்க்ரீடியன்ஸ் வாங்கிட்டு வர்றதுக்கு ஒரு ஆள் தேவை. அந்த சமைக்கிறதுக்கு கேஸ் வேணும்னா அதுக்கு கேஸ் சிலிண்டர் கொண்டு வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ஒருத்தன் தேவை. தண்ணி வேணும்னா தண்ணி கேன் கொண்டு வந்து, இல்லை வாட் எவர் யூ ஹேவ், யூ நீட் அ டீம் டு டூ யுவர் ஒர்க். ஸோ ஆல்வேஸ் ஹாவ் அ டீம் கல்ச்சர். ஸோ இப்போ நீங்கள் அந்த ஐடியா பிச் பண்ணினீங்கனாலும் ஹாவ் அ டீம் கல்ச்சர். ஸோ இந்த ஸ்டேஜில் இப்போ நான் காலையிலையும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன், இதை பற்றி இப்போவும் சொல்லியிருக்கோம். ஸோ எத்தனை பேர் வந்து டிஃப்ரெண்ட் ஐடியாஸோட யூ வாண்ட் டு பிச்? சாயங்காலமாக, ராத்திரியா, நாளை காலையிலையா? எவ்வளோ குவைட்டாக இருக்காங்க. அப்பா, உங்கள் கிளாஸில் இப்படி இருந்திருக்காங்களா மேம்? கிளாஸில் குவைட்டாக இல்லைன்னா எங்களை கூப்பிடுங்க, நாங்கள் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு போகிறோம். இப்போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்க்குற எல்லாருமே வேலை வெட்டி இல்லாமல் வந்து உட்காந்துருக்கல. ஓகேயா? எனக்கு என்னோடய ஆஃபீஸில் எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஓகே, சாருக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு ஸ்டேட் லெவல் யூனிவர்சிட்டியில் அவர் பார்க்குறதுக்கு ஆயிரக்கணக்கான வேலை இருக்குது.
மோகன்ராஜ் பிரதருக்கு அவங்க பிஸ்னஸில் ஆயிரக்கணக்கான வேலை இருக்குது, உங்கள் மேமுக்கு நிறைய வேலை இருக்குது, டெபுட்டி பிரின்சிபலுக்கு நிறைய வேலை இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு இந்த ஈவெண்ட் வந்து பண்ணுறோன்னா இந்த ஈவெண்ட்டில் எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஆர் வி கோயிங் டு பி ஃபினான்ஷியலி பெனிஃபிட்டட்? No, right? We want to do something. We want to give back to the society. Right? We have earned something from the society. We want to give back to the society. ஸோ அதுக்காக வந்திருக்கோம். ஸோ அதுக்காக வந்திருக்கும் போது அந்த இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுட்டு ஆஸ் அ ஸ்டூடெண்ட்ஸ், ஆஸ் என்டர்பிரினர்ஸ், ஆஸ் ஐடியா மேக்கர், ஐடியா கிரியேட்டர், ஆஸ் இன்னோவேட்டர்ஸ், ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட், பிகம் அன் இன்ஃப்ளூயன்சர். ஒன்று சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு உதாரணமாக நீ இரு. அடுத்தவங்க இருந்தால் தான் நான் இருக்கணும்னு நினைக்காத. ஓகே? தேங்க் யூ வெரி மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சீக்கிரத்தில் முடிச்சுட்டு நீங்கள் சீக்கிரம் போய் சாப்பிட்லாம். கம் ஃபார்வர்ட். தேங்க் யூ. The inauguration got delayed, almost impacting your lunchtime, mainly because of one of my VIP appointments, which came at the last minute, and I happened to be there, and I came here very much late, I can say. So my advance Women's Day wishes. You might be knowing, though the International Women's Day is celebrated on 8th March, but the preparatory events are literally going on in every one of our different sections of the society, in every one of our educational institutions, almost right after the Pongal. Because though we have been conducting a lot of small competitions for our girl students, women faculty, and ultimately having the final event around 8th, I can say. Mainly because though the Women's Day falls on 8th, we may not be able to get the women celebrities as chief guests on 8th itself, because there are quite a few, I can say, for our great large society. So because of them, we used to celebrate the Women's Day not only on 8th, anywhere between 5th to 15th, depending upon the availability of the celebrities. And the events used to be right from February first week or even the January last week in every one of our institutions. So I hope you will also be conducting a lot of events culminating on March 8th. So almost 1.5 to 2 months. It's nice that we have the women participation in a very large way in the recent decades. Nowadays, you will be knowing in every one of our education institutions, in every class, the girls' strength have exceeded 50%, and in some of our branches, it may be 80 or 90 branches, 90% in branches like ECE, IT, and computer science. So it's a great development. Even among the graduates, we were creating only a few thousand graduates in every one of our institutions. Maybe a small statistics I used to mention in many of our meetings. Maybe 30 years back or 40 years back, the entire Tamil Nadu state was creating only 3,000 to 4,000 engineers in total. Whereas within these 30-40 years, now we have almost 530 engineering colleges throughout Tamil Nadu state, all under one roof, that is Anna University. And you would not have heard that Anna University have issued 3.65 lakh degrees during the last convocation on July 22. Maybe usually we were giving only 1.5 to 2 lakh engineering degrees every year for the past 10-15 years. But this year, due to Corona, there are a large number of degree holders who passed out, which is 3.65 lakh degrees in July 22 alone. So these statistics may give you some idea, in the sense that when you create only a few thousand engineers per year, whereas now, in the recent decade, we start creating lakhs and lakhs of engineers. If every one of you wants to go for a job, is it possible? Is it sustainable? In fact, even when our state was creating only a few thousand engineers, and myself, an alumnus from the Guindy Engineering College,
which is the oldest institution in the whole world outside Europe, I was not able to get a job in the placement. That is the story 30 years back. So when that was the case even 30 years back, now when we produce lakhs and lakhs of graduates, what will be the placement opportunities for every one of you? And especially when you go out and aspiring for a job, unless and otherwise somebody creates a job, it may not be given to you. You may not be able to get the job unless and otherwise it is created by somebody, either by the government or by the private entities. And I'd like to give you some idea about the innovation in education. There are several innovations, and one such is the Department of IT. Okay, in fact, the Department of Computer Science was created only in '82. In fact, the first batch of computer science was started in Kent Engineering College only during '82. '86 was the first batch of computer science. But as you know, during 2000 there was a large increase in requirement for the computer science graduates, that Y2K problem, during which again, some of you might have born, many of you would not have born by the time that Y2K problem in 2000. And after that, there was a great increase in demand for the computer science branch students. And that led to the innovation of Department of IT, which is almost similar to computer science, but that word BTech IT was coined, I can say a small innovation, mainly to increase the strength of the computer science classes and batches. That was around 2010, I suppose, 5 to 10. But you don't know the recent innovation for the past 2-3 years, that after the computer science and IT branches, so what's the innovation now? All this BTech in artificial intelligence, data science, cyber security, machine learning, etc., etc. But this is a very sudden explosion. There's a very great demand for all these latest branches. And again, you might be knowing it is only small innovation. They're nothing but the BE computer science, except that you study a few subjects during the third and final year. On these special subjects, you don't study it even as a computer science, along with electives in all these branches. But this is a small innovation that we name the branches itself as all this BTech, AI, data science, all these things. But in the recent years, that is 2 to 3 years, most of the colleges in Tamil Nadu have opted for these new branches, increasing the number of graduates or number of students in these branches. Probably, I see, maybe in another 2 to 3 years when all your AI, cyber security students are coming out, though there is a lot of demand, but the graduates may be early access. Because when you start a new branch in almost every college throughout a state, the total number of graduates increases suddenly, and though there is increase in requirement, but compared to the number of graduates coming out, I predict there may be an excess of graduates coming out of all these new branches compared to the job availability in all these new avenues, new departments. So in that sense, what will happen? So the number of graduates coming out of all these AI, data science and cyber security students, the job creation by the existing companies or the increased job requirement by the existing companies may be less. That means all these new branch graduates may not be able to get a job after 3 years or 4 years or 2 years. So the only solution for all these things is, instead of all of you looking for a job in the new area, at least some of you can think of having your own startup, creating jobs on your own, and creating jobs for somebody around you. Only then all of you will be able to settle in your career in a proper way. That is, some of you or many of you may be able to get a job from companies, and at least some of you will become entrepreneurs in the new areas, creating jobs for somebody around you, so that the society is sustainable. So that's a great message I would like to tell you now, that all these new branches have a very good future,
but all of you may not be able to get a job immediately after your graduation. So I only request or appeal to you that at least some of you to create some startup ideas now, nurture it through the programs like what you are creating today, so that all of you will be settling in your career properly at a future date. So in that sense, today's program is assuming significance. So I appreciate the faculty and management of Eastern Engineering College and the team of Ms. Sharmila, the MD of Welly Ventures, to create this program. And for becoming entrepreneurs, there are 3 basic stages. The stage 1 is creating awareness among all of you. Awareness of the need for entrepreneurs. Awareness of the students in becoming an entrepreneur. That is what is happening today, as well as you have attended a few programs earlier, and there may be some programs in the near future. That some of you, it is better that some of you will become or should become entrepreneurs. It is essential that some of you should become entrepreneurs so that all of you will be settling beautifully in your career. This is level 1. Level 2, what I say, out of all these students, out of all of you, some of you who would like to aspire to become entrepreneurs, which may not be more than 10 or 20% among you, they come to the stage 2, where you attend short-term training programs to learn further, or some of you will attend or join competitions so that your entrepreneurship or startup interest is being nurtured and improved to go to level 3. So level 2, you attend few competitions to showcase your aspiring entrepreneurship startups, get it succeeded, or some of you can attend the small training programs to improve your entrepreneurial skills. This is level 2. Then once you are succeeding, out of this 20% again, 20% of the 20% will go to level 3 with a successful startup idea. That's what we are aiming at in today's function. Out of, I think, your coordinator, Mrs. Sai Kumari was mentioning there are around 90 startups registered in ISRE. And we are going to select only few out of this. And we are conducting such events in many of the engineering colleges throughout the state, selecting at least 10 successful startups in each one of our institutions and going to the next levels. So those are the successful startups will go to level 3 in the sense that is what is called as incubation. We have incubators in many of your institutions. We have incubators outside of the educational campuses. We have incubators in Anna University, going to be supported by many companies including the Welly Ventures. The incubator, incubator offers probably the office space, sometimes even free of cost to nurture your company. Then you'll be given some seed funding to develop your company. Then thirdly, you'll be given some mentoring support. It may be business mentoring or technical mentoring. So this is the last stage of incubation. So through these 3 stages, we are trying to make your aspiration of having a startup idea, aspiration of becoming an entrepreneur, so that we support in every stage. We train you, we give you some seed funding, we give you some office space for developing you, we give you some mentoring, making your startup idea as a successful business enterprise. That's the goal idea of all these programs. So I only wish so that the students who have the pitching even today to become successful, go to next levels, become successful enterprise, create jobs for you as well as this thing, create better comfort. So the entrepreneurship is not only job creation. Through this innovation idea, you create more comforts to the society, developing yourself, developing the society, developing as a whole. So ultimately we are aiming at a sustainable and more comfortable life for every one of us in the near future. So the Anna University is committed to all your development, and I appreciate the contribution from every one of your college managements as well as the private entities like Welly Ventures in the growth of every one of you.
So thanks for the opportunity. Thank you. இல்லை இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 வருடங்களாக வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஸ்பெசிஃபிக் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி சென்டர் ஃபார் என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட்டும் வெள்ளி வெஞ்சர்ஸ் இன்டர்நேஷ்னல் கம்பெனி சேர்ந்து நடத்திட்டு இருக்கோம். இப்போ ஒரு மாதமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 இடத்துல நடத்தியிருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். சார், இந்த தொழில் முனைவர் கருத்தரங்கம் வந்து மாணவர்களுக்காக நீங்கள் பண்ணுறது வந்து தனியார் கல்லூரிகளில் மட்டும்தானா, அரசு பள்ளி கல்லூரியிலையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி உருவாக்குறீங்களா மாணவர்கள் கருத்தரங்கம்? எல்லாம் சேர்ந்து தான். அரசு கல்லூரிகள், தனியார் கல்லூரி, எல்லா கல்லூரிகளும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கிற எல்லா இன்ஜினியரிங் காலேஜஸ்லேயும் இது வந்து கருத்தரங்கம் மட்டும் இல்லை, ஒரு காம்படிஷன் கூட சொல்லலாம். இப்போ ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜில் வந்து ஒரு 50 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது இன்றைக்கி வந்து அதில் 10 பேர் தான் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் அடுத்த லெவலுக்கு. இந்த மாதிரி பல காலேஜில் 10 பேரை எடுத்துகிட்டு அவங்களுக்கு வந்து எகைன் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 இன்னும் 2-3 லெவல் இருக்குது. இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே அப்போ வந்து அது ஒரு மெகா ப்ரோக்ராமாக அன்றைக்கி வந்து ஃபைனலாக ஒரு 50 பேரை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக சேர்த்து 50 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு மேஜர் சீட் ஃபண்டிங் அவங்க தொழில் தொடங்குறது கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணி அவங்க தொழில் முனைவரை மாற்றுறதுக்கு பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். அவங்க சொல்கிற தொழில் முனைவர் ஐடியா இருக்கு இல்லையா, அது நல்லா வந்து ஒரு தொழில் நல்ல தொழிலாக வரும் அப்படிங்கிற ஐடியா தான், வேறு ஒன்றுமே இல்லை. சார், இன்றைய கார்பரேட்டர் உலகில் வந்து மாணவர்கள் வந்து எந்த அளவுக்கு தொழில் செய்கிறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க? இப்போ நிறைய வந்துகிட்டு இருக்கு. 10 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த தொழில் முனைவர் ஆகணும் அப்படிங்கிற கான்செப்ட் எந்த கல்லூரியிலையுமே இல்லை. பட் இப்போ 10 வருஷம் அதுக்கு அவசியம் வந்துருச்சு. ஏன்னா இப்போ நம்ம வந்து இப்போ லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து கிராஜுவேட்ஸ் உருவாக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ பேர் வேலைக்கு தான் போகணும் அப்படின்னா யாராவது வேலையை உருவாக்கினா அவங்க எடுத்துக்க முடியும் இல்லையா? ஸோ இந்த கருத்து வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இல்லை, கல்லூரிகளில் இல்லை. 10 வருடங்களாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய அரசு மூலமாகவும் தனியார் பங்கீடு மூலமாகவும் இந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணி அதில் வந்து இது மாதிரி ஐடியாஸ் வச்சுருக்கிறவங்கள வந்து கூப்பிட்டு காம்படிஷன் இதெல்லாம் வச்சு அதில் நல்ல ஐடியா வச்சுருக்கிறவங்கள வந்து சீட் ஃபண்டிங், இன்குபேட்டர் அதெல்லாம் வந்து எல்லா கல்லூரியும் நிறைய க்ரியேட் பண்ணி நல்ல முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா தொழில் முனைவர்கள் அதிகமாக உருவாக்குறதுக்கு நல்ல வாய்ப்புகள் நடந்துகிட்டு இருக்குது. இந்த ரீசன்ட் ஃபியூச்சர் நல்லா அது மாதிரி மாணவர்கள் வந்து நிறைய பேர் தொழில் முறை வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எந்த அளவு ஆர்வம் காட்டுறாங்க மாணவர்கள் சைட்லேருந்து? ஆர்வம் நல்ல முறையில் வளர்ந்துட்டு இருக்கு, அப்படி தான் நான் சொல்ல முடியும். நல்ல ஏன்னா இப்போ நம்ம 10 வருஷம் எஃபோர்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படி இல்லைங்களா? அதனால் வந்து இப்போ கான்செப்டே நம்ம இப்போ தான் கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அது இப்போ தான் அவங்க ரீச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நிறைய இடத்துல வந்து அந்த இன்குபேட்டருங்கிற கான்செப்ட் இப்போ தான் வந்துகிட்டு இருக்குது. நிறைய கல்லூரிகளில் வந்து இன்குபேட்டர்னு ஒரு இது, இன்குபேட்டருங்கிறது என்னென்னா தொழில் முனைவராக ஆகிற நினைக்கிற மாணவர்களுக்கு வந்து முதல்ல இடம் கொடுப்பாங்க, அந்த ஆஃபீஸுக்கு ஒரு சீட் ஃபண்டிங் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கு டெக்னிக்கல் மென்டரிங் ஆர் பிஸ்னஸ் மென்டரிங் அது மாதிரி வந்து அவங்களுக்கு ஐடியா கொடுக்குறது ஆள் இருப்பாங்க. இப்படிலாம் பண்ணி நிறைய அவங்கள வந்து தொழில் முனைவரை மாற்றுறதுக்குள்ள முயற்சிகள் நிறைய நடந்துகிட்டு இருக்குது. ரிசர்ச் பார்க் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் 50 கோடி அளவில் வந்து ஒரு ரிசர்ச் பார்க் வந்து கூடிய சீக்கிரம் கட்டுறதுக்கு வந்து ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த வகையில் அந்த ஆண்டர்பிரினல் எக்கோ சிஸ்டம்னு சொல்லுவோம், அந்த இது வந்து இப்போ தான் வந்து கல்லூரிகளில் வந்து நல்ல முறையில் வளர்ந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் நிறைய மாணவர்கள் அது மாதிரி தொழில் முறை மாறதுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். டாக்டர் ஷர்மிளா நாகராஜன், founder and chairwoman, Welly Ventures Private Limited, International Commercial and Cultural Development Forum, NGO. So basically இந்த ப்ரோக்ராம் வந்து we are doing it specifically ஒரு உமன் பேஸ்ட் குரூப், அவங்களுக்கு அப்படி இல்லைன்னா தனிப்பட்ட முறையில் ஒரு உமனுக்கு அவங்கள வந்து ஒரு எப்படி ஒரு தொழில் முனைவராக மாற்றுறது, அதுக்கான முயற்சி தான் இது. இந்த முயற்சியை எடுத்துகிட்டு நாங்கள் இதை பண்ணணும் அப்படின்னு அண்ணா யூனிவர்சிட்டி போய் நாங்கள் ரீச் அவுட் பண்ணின உடனே நோ கொஸ்டின்ஸ், ஷியோர் நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். அப்படி ஒரு சப்போர்ட் வந்து சார்கிட்ட இருந்து, அண்ணா யூனிவர்சிட்டி ரெஜிஸ்டர்கிட்ட இருந்து, அவங்க சிடி டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டோட டைரக்டர் மகாலட்சுமியாக இருக்கட்டும், இன்றைக்கி இதுக்கு ஃபுல்லாக கோஆர்டினேட் பண்ணின டேனியலாக இருக்கும், டேனியல் சார் இருக்கும், எவ்ரிபடி இஸ் சப்போர்ட்டிங் திஸ் ஈவெண்ட். இந்த ஈவெண்ட்டை நாங்கள் எந்த காலேஜுக்கு கொண்டு போனாலும் அந்த காலேஜும் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. எதுக்காக காலேஜை சூஸ் பண்ணினோம் அப்படின்னா, காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தே ஆர் தி பிக்கஸ்ட் எனர்ஜி. அவங்களுக்கு நிறைய ஆஸ்பிரேஷன் இருக்குது, நான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பாக மாறணும், நான் ஒரு கம்பெனியாக மாறணும்னு நிறைய ஆசைகள் இருக்குது. ஆனால் அதை எப்படி மாற்றுறது அப்படின்ற ஐடியா அவங்களுக்கு இல்லை. இப்போ ஒரு கேள்வி கேட்டிங்க மாணவர்கள்கிட்டேருந்து, அதுக்கு எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னு. இப்போ நாங்கள் பண்ணின வரையிலையும் இது வரையிலையும் 800 ஐடியாஸ் வந்து பிச் பண்ணியிருக்காங்க. ஒரு ஐடியா பிச் பண்ணுறது தனியாலாவும் பிச் பண்ணலாம், 5 பேர் சேர்ந்து ஒரு குரூப்பாகவும் பிச் பண்ணலாம். அதில் பசங்களும் இருக்கலாம், ஆனால் உமன் லீடிங் குரூப்பாக மட்டும் இருக்கணும் அது. ஸோ 800 ஐடியாஸ்க்கு நீங்கள் 5 பேர் போட்டு பார்த்தீங்கன்னா, 3 பேர் போட்டு பார்த்தீங்கன்னா கூட 2500 ஸ்டூடெண்ட்ஸ்
நான் வந்து ஒரு கம்பெனியாக மாறணும், அதுதான் என்னோடய விருப்பம் அப்படின்னு எங்ககிட்ட வந்து பிச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நாங்கள் ஃபில்டர் பண்ணி செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் போகும்போது 3வது லெவலில் யார் யாரை கூப்பிட்றோமோ அவங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து அங்கே ஒரு 5 days தங்கி முறைப்படி ஒரு ப்ராஜெக்டாக அதை கன்வெர்ட் பண்ணி திருப்பி அடுத்த லெவல் ஆஃப் ஜூரிஸ் கிட்ட ப்ரெசென்ட் பண்ணி செலக்ட் ஆகிறவங்களுக்கு ஸ்டார்ட் அப் க்ரியேட் பண்ணி கொடுப்போம், அவங்களுக்கு இன்குபேஷன் சப்போர்ட் கொடுப்போம், வெஞ்சர் கேபிட்டல் சப்போர்ட் கொடுப்போம், டெக்னாலஜி பார்ட்னர்ஷிப் கொடுப்போம். ஸோ இந்த ஈவெண்ட்டோட நோக்கம் வந்து நீ உன் காலில் உன் தொழிலை தொடங்கிறதுக்கு எங்களால் ஆன சப்போர்ட் ஆஸ் அ சீனியர்ஸாக வி ஆர் ஹியர் ஃபார் யூ. ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்னு கிடையாது, அங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ், சரௌண்டிங்ஸில் இருக்கிற உமன். ஸோ யாராக இருந்தாங்கனாலும் இந்த ஈவெண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணணும், எங்களுக்கு இந்த ஈவெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், நாங்கள் ஐடியா பிச் பண்ணணும் அப்படின்னா வி ஆர் வெல்கமிங் ஆஸ் அன் ஆர்கனைசேஷன். ஃபண்டிங் எந்த அளவுக்கு கூட நீங்கள் பண்ணுறீங்க? இப்போ கோப்டெக்ஸ் இந்த மாதிரி தனியார் நிறுவனங்களே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெண்களுக்காக வந்து தொழில் தொடங்குறதுக்காக நிறைய நிதி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் சைடில் அது வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ஃபண்டிங் வந்து உதவி பண்ணிக்கிறீங்க? ஒரு பழமொழி சொல்லணுன்னா, தனியாலாம் ஊர் கூடி இழுத்தால் தான் தேர் வரும், தனியாலாம் வராது. ஸோ ஃபண்டிங் அப்படின்றது இது தனிப்பட்ட முறையில் என்கிட்டே இருந்து இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, சார் இன்றைக்கி வந்து ஈவெண்ட்டுக்கு வந்து ஒரு 25,000 எங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுது சார் அப்படின்னா, இங்கே இருக்கிறவங்கள யாரை அப்ரோச் பண்ணினாலும், உங்களை அப்ரோச் பண்ணினாலும் கூட டெஃபினெட்லி யூ வில் பி ரெடி டு கிவ். ஒரு நல்ல நோக்கத்துக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு 1000 கைகள் ரெடியாக இருக்காங்க சார். ஸோ அந்த நம்பிக்கையில் தான் இந்த ஈவெண்ட்டை எடுத்துருக்கோம். அது வந்து ஒரு தகுதி கொண்டு மேடம், எவ்வளோ அந்த குவாலிஃபிகேஷன், அந்த பெண்களுக்கான குவாலிஃபிகேஷன் எதன் அடிப்படையில் நீங்கள் வந்து அதை தேர்ந்தெடுப்பீங்க? 10th 12th டிகிரி அப்படி இல்லை சார். இப்போ எங்கள் கம்பெனியில் வந்து துப்புரவு தொழிலாளராக வேலை பார்க்குறவங்க ஒருத்தங்க, அவங்களுக்கு வந்து ஏதாவது பண்ணி நம்ம சாதிக்கணும், அடுத்த லெவலுக்கு வரணும்னு ஒரு ஆசை. அவங்க என்கிட்ட வந்து போன வாரம் கேட்டாங்க, மேம் நீங்கள் எல்லாருக்கும் பண்ணுறீங்க, எனக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு. கண்டிப்பாக பண்ணுறேன்னு அவங்களுக்கு என்ன துறைன்னு கேட்டால் அது சார்ந்த ஒரு ஸ்டார்ட் அப்பை அவங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதில் வந்து தகுதிங்கிறது என்ன வேணும்னா, அந்த ஃபயர். நான் வந்து ஒரு கம்பெனி கார்ப்பரேட்டாக வரணும், இல்லை நான் ஸ்டார்ட் அப் பண்ணணும், என்னால் சாதிக்கணும், எனக்கு இந்த விஷயத்தை பண்ண பிடிச்சிருக்கு, ஸோ இது சார்ந்த துறையில் என்னை வந்து நீங்கள் வந்து வளர்த்து விடுங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கணும் சார். அந்த ஃபயர் இருந்ததுன்னா மோர் தென் வெல்கம். அந்த ஃபயர் இருக்கிறவங்கள யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. பெண்களுக்கு வந்து நிறைய தொழில்துறை நீங்கள் வந்து பண்ணி கொடுத்துருக்கீங்க. அவங்க வந்து தனியாக வந்து அந்த தொழில்துறையில் வந்து அவங்க தொடரும் இன்னல்களை வந்து அவங்க எந்த மாதிரி கருத்துக்களை நீங்கள் சொல்கிறீங்க? உங்களோட கருத்து, பெண்கள் படும் இன்னல்கள், பாலியல் ரீதியான வன்கொடுமைகள், இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட கருத்து என்ன, நீங்கள் என்ன பண்ணலாம்? ஓகே, ஸோ ஜெண்டர் பேஸ்டாக வந்து அவங்களுக்கு வர்ற இடர்பாடுகள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து ஐ அக்ரி இருக்குது. பட் ஓவராலாக சொல்லணும், குளோபலி சொல்லணும்னு நினச்சா இந்த ஜெண்டர் பேஸ்டுன்னு இல்லை, ரெண்டு சைட்லேயுமே டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஸோ பெண் உரிமைக்காக முதல்ல குரல் கொடுத்தவர் பாரதியார், ஒரு மென்னு தான் குரல் கொடுத்தாரு. ஸோ பாலியல் இடர்பாடுகள் இருக்குங்கும்போது உங்களுக்கு இன்றைக்கி ஷவுட் அவுட் பண்ணுறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது. ஸோ ஷவுட் அவுட், அங்கேயும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு 4 ஜென் இருக்காங்க. ஸோ அதனால் பாலியல் தொந்தரவு அப்படின்னு ஒரு ஆம்பளையால் வருதுன்னா, அந்த பாலியல் தொந்தரவுலேருந்து காப்பாற்றுறதும் இன்னொரு ஆம்பளையால் தான் நடக்குது, இன்னொரு கேர்ளால் தான் நடக்குது, இன்னொரு உமனால் தான் நடக்குது. ஸோ அந்த மாதிரி தொந்தரவுகள் வரும்போது அதை அடக்கிக்கிட்டு அதை அப்படியே எப்படி சொல்கிறது, சப்ரஸ் பண்ணிட்டு போகணுன்ற கட்டாயத்தில் இந்த காலத்தில் யாருமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அப்படி ஏதாவது ஃபேஸ் பண்ணினாங்க அப்படின்னா ரீச் அவுட் டு த ரைட் சேனல். உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எந்த மாதிரியான தொழில்துறைகள் மேடம்? இப்போ வந்து நீங்கள் பெண்களுக்கு வந்து ஒரு தொழில் முனைவர் ஆதரவுன்னு சொல்லிட்டீங்க, என்ன மாதிரி ப்ராடக்ட்? ஓகே சார், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், இதில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்களே வந்து ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்க 450 பேருக்கு குளோபலி. ஆனால் அது ஒரு கம்பெனியாக அவங்களால மாற்ற முடியல. ஸோ இப்போ நாங்கள் மாற்றி கொடுக்குறோம். இன்னொரு பையன் வந்து டெக்னாலஜியில் வந்து ஹி வாண்ட்ஸ் டு இன்ட்ரடியூஸ் சம்திங் இன் ரிலேட்டட் டு ட்ரோன் அதுக்கு ரிலேட்டடாக அவங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம். இன்னொருத்தவங்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் அப்படின்னா ரொம்ப ஷீ லைக்ஸ் இட். அந்த வெஜிடபிள்ஸ் ரிலேட்டடாக வந்து சூப்பர் மார்க்கெட்டோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்போ அது ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க, அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு தகுந்தவங்க ஒரு கம்பெனியோட அவங்களுக்கு டைப் பண்ணி அவங்களுக்கு தனியாக ஒரு ஸ்டார்ட் அப். சில பேர் வந்து அப்ரோச் பண்ணினவங்க வந்து ஆர்ட்ஸ் ரிலேட்டட். ஸோ எனக்கு ஆர்ட்ஸ் ரிலேட்டடில் நான் இதெல்லாம் பெயிண்டிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்கேன், இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன், பட் அதை வந்து நான் ஸ்டார்ட் அப்பாக கன்வெர்ட் பண்ணால் எப்படி பண்ணணும்? ஸோ வி ஆர் கனெக்டிங் தம் வித் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஆர்ட்ஸ், அவங்க அந்த டெக்ஸ்டைலில் வந்து இப்போது கலம்காரி ஒர்க்கெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி அவங்களோட ஓன் ஸ்டைல் அவங்க கொண்டு வரதுக்கு ஸ்டார்ட் அப் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ஸோ டெக்னாலஜியில் ஆரம்பித்து, எஃப்என்பியில் ஆரம்பித்து, அக்ரியில் ஆரம்பித்து, ஆஸ் லாங் அஸ் அவங்களுக்கு அந்த அஸ்பிரேஷன் இருக்குது, தனியாக சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா வி வில் டூ இட். அந்த சாதிக்கணும்னு நினைக்கிறாங்கன்றதை வேலிடேட் பண்ணுறதுக்கு தான் இந்த 4 ரவுண்ட் ஆஃப் வேலிடேஷன். ஸோ ஒரு ஐடியா நான் பண்ணணும்னு மட்டும் வந்துட்டாங்கன்னா பத்தாது. இந்த 2 மாதம் எங்களோட அந்த 4 ரவுண்ட் அவங்க பொறுமையாக
அவங்களோட ஐடியாவை வந்து ஒரு ப்ராஜெக்டாக கன்வெர்ட் பண்ணி பிஸ்னஸ் பிளானாக கன்வெர்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஜூரிஸ் கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னா டெஃபினெட்லி தே வில் பிகம் சக்ஸஸ். கண்டிப்பாக கொடுப்போம் சார், 100% கொடுப்போம். தட் இஸ் வை வி ஹேவ் அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் காலேஜ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். Thank you. Thank you. I am Dr. Ravi Chandran, Deputy Director of the Compass. ராமபுரத்தில் உள்ள SRM குழுமத்தின் கீழ் இயங்கும் ஈஸ்வரி பொறியியல் கல்லூரியில் தொழில் முனைவோருக்கான கருத்தரங்கு நடத்துவதில், அதிலும் ஒரு NGO-உடையும் அண்ணா பல்கலைக்கழகத்துடனும் இணைந்து செயல்படுவதில் மிக்க மகிழ்ச்சி. இதில் ஏறக்குறைய 90 டீம்கள் ப்ராஜெக்ட் ஐடியாஸ் வந்திருக்கின்றன. அதிலிருந்து ஒரு 30 ஐடியாஸ் ஸ்க்ரீன் பண்ணி டிஸ்பிளே பண்ணி எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதிலேருந்து ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு we will finalize the projects. They will go to next level. Thank you. நான் டாக்டர் சாய்குமாரி, ப்ரொஃபஸர் HOD MBA as well as ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜோட ஆண்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட் செல்லோட கோஆர்டினேட்டர். முதல்ல என்னுடைய மேனேஜ்மெண்ட் ஹானரபிள் சேர்மன் சாருக்கும் என்டையர் டீம் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுக்கும் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எக்ஸ்பிரஸ் மை கிராட்டிடியூட் டு தேம். ஏன்னா அவங்க தான் நான் முதல்ல அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்துலேருந்து எங்களுக்கு விண்ணப்பம் கொடுக்கலாங்கிறது வந்தோடனே கேட்டோடனே இம்மீடியட்டாக ஓகேன்னு சொன்னாங்க. இன்றைக்கி இந்த ஒரு பெரிய ஈவெண்ட்டில் நாங்களும் ஒரு பார்ட்டாக ஒரு ஹோஸ்ட் இன்ஸ்டிடியூஷனாக உங்களோட கை கோர்த்து செயல்படுறதுல மிக்க மகிழ்ச்சி. அதுக்கான கிராட்டிடியூட் அண்ட் தேங்க்ஸ் டு அவர் சேர்மன் அண்ட் தி என்டையர் டீம் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அண்ட் இன்றைக்கி ஈவெண்ட்டில் என்னென்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பீட் விமன் பேஸ்டு தான் இது. ஸோ அவங்களோட ஐடியாஸ் அண்ட் பிஸ்னஸ் பிளான்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் இனோவேஷன்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் எல்லோரும் ஸ்க்ரீன் பண்ணி ஆசிரியர்கள்லாம் துணையாக ஹெல்ப் பண்ணி மேடம் சொன்ன மாதிரி வி மென்டார் தெம், மோல்ட் தெம் அண்ட் ஹேண்ட் ஹோல்ட் ஆன் வித் தெம், டேக் தெம் டு தி ட்ரீம் பிளேஸ் வேர் தே வாண்டட் டு. ஸோ அவங்க ஆசைப்படுற அந்த தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கான என்னென்ன சப்போர்ட் முடியுமோ அது எல்லாமே எங்கள் சார்பாக கல்லூரி மூலமாக நாங்கள் செஞ்சுட்டு தான் வந்துட்டுருக்கோம். இப்போது இது ஒரு பெரிய தமிழ்நாடு ஸ்டேட் லெவல் ப்ரோக்ராமில் நாங்கள் சேர்றது வந்து மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் தி ஆப்பர்ச்சுனிட்டி. நாங்கள் ஹோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இதில் நாங்கள் இவங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் ஸ்போக் இன்ஸ்டிடியூஷனாக நாங்கள் இருந்ததுனால அது மூலமாக இந்த ப்ரோக்ராமை நாங்கள் இங்கே கல்லூரியில் இருக்கிற மாணவர்களுக்காக இதை நாங்கள் இன்றைக்கி ஃபுல் டே ஈவெண்ட்டாக நடத்தியிருக்கோம். நிறைய ஒண்டர்ஃபுல் விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து தைரியம் கொடுத்து எங்கே எப்படி எடுத்துகிட்டு போகலாங்கிற மாதிரி நம்ம ஒரு மென்டாரிங் பண்ணோன்னா டெஃபினட்டாக விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் நிறைய பேர் டெவலப் ஆகலாம். அப்படி ஆனாங்கன்னா ஒரு வீடும் நல்லா வரும். அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா GDP of the nation will go higher when women also participate in this. So the purpose is wonderful. I wish them all the very best. Thank you. வெள்ளையனே வெளியேறண்டு வேறு முழக்கமிட்டானே வேறு வண்டி கட்டவனுடைய பேரன். இப்போதான் கட்டவன் சிலை வந்து CM காந்தி மண்டபத்தில் ஓப்பன் பண்ணார். அட்டன் பண்ணிட்டு வர்றேன், மிக்க மகிழ்ச்சி. பெண்களுக்காக சொல்லும்போது எத்தனையோ முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருந்தாலும் கூட அம்மையார் ஜெயலலிதா வந்த பிறகு பெண்கள்லாம் எவ்வளோ பவர், எவ்வளவு போல்டான லேடி, அயன் லேடின்னு உதாரணத்துக்கு அந்த அம்மா தான் முதலமைச்சர். இன்றைக்கி இந்தியாவில் எத்தனையோ பேர் வந்தாலும் கூட ஜனாதிபதி முர்மு ஒரு லேடி. பெண்கள் நினைச்சாதான் எதையும் சாதிக்கின்ற திறமை இருக்குது. சில ஆண்களால் அந்த பெண்களுடைய திறமை மறைக்கப்படுகிறது. பெண்கள் வந்து எதையும் சாதிக்கலாம். இது மட்டும் இல்லை, கல்லூரி எடுத்தாலும் சரி, அது ஹோட்டலில் ஆரம்பித்தாலும் சரி, பெண்களுக்கு இந்த நாட்டில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா பெண்கள்லாம் பெரிய ஆளை வந்து ஆம்பளைக்கு வேலையெல்லாம் போயிடும். அதனால தான் பெண்கள் வந்து ஏற்கனவே அமைதியாக அடக்கி வாசிக்கிறான்னு நினைக்கிறேன். பெண்கள் வந்து ஒரு தொழில் எடுத்தால் கரெக்டாக சின்சியராக பார்ப்பாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு ஒரு லேடியை போட்டேன்னு வச்சுக்கோங்க, ஜென்ஸு டைவர்ட் பண்ணி பலது போயிடுவேன். ஒரு ஆஃபீஸ்லேயே இருந்தாலும் கூட ஜென்ஸு கொடுத்து பாருங்கள் மேனேஜ்மெண்ட்டை, லேடி கொடுங்க, லேடி போக மாட்டாங்க, சின்சியராக இருப்பாங்க. ஜென்ஸு டைவர்ட் ஆகி வெளியே போயிடுவாங்க. அப்படி போனதுனால ஒரு நிர்வாக திறமை ஒரு பெண்ணுனால தான் முடியும். ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் என்பதை போல் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும்
அது காந்தியாக இருக்கலாம், கலைஞராக இருக்கலாம், எம்ஜிஆர் யாராக இருந்தாலும் அந்த தலைவர்களுக்கு வெற்றியை போல ஒரு நிர்வாகத்துக்கு வெற்றி தரக்கூடிய ஆண் பெண் என்று சொன்னால் பெண்ணுதான் முடியும், பெண்ணால் எதையும் செய்ய முடியும். சொல்லுவா புராணத்தில் கூட சிவன் என்றால் சக்தி இல்லை, சக்தி இல்லை என்றால் சிவன், அவருக்கே ஒரு சக்தி தான். அதனால் எல்லா துறையிலையும் வல்லமை படைத்து கொடியேற்றி பறந்து உறுதுணையாக இருப்பது பெண்கள் என்று சொல்லி பெண்கள் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம் என்பதற்கு உதாரணமாகத்தான் இந்த பெண் அவர்கள் சிங்கப்பூரிலிருந்து வந்திருந்தாலும் கூட சிங்கப்பூர்லேருந்து வந்து துணிச்சலாக நான் கூட சொல்லுவேன், என்னப்பா 7 மாடி கட்டடத்தில் ஓஎம்ஆரில் உட்காந்து தன்னந்தனியாக போராடி கிரேட்ப்பா, நாங்களாம் வேஸ்ட்டுப்பா ஆம்பளைன்னு சொல்லி பெருமையாக சொல்லுவேன். ஆகவே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பெண்களால் தான் முடியும் என்று நான் பெருமைப்படுகிறேன். ஆகவே சிங்கப்பூரார் தொழிலதிபர் அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாதுகாப்பு எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. அது பாலியல்னு சொல்லி ஒரு வார்த்தையை உருவாக்கிட்டு அந்த காலத்திலேயே பாலியல் மீடியா வந்ததுனால பெருசாக போடுறாங்க தவிர பாலியல் சினிமா தொழில் இல்லையா? எந்த தொழில் இல்லை. அது சும்மா மிரட்டி இந்த ஒரு அரசியலில் பிஜேபி பாலியல் அவன் பாலியல்னு சொல்லி இது பெருசு பண்ணுறான்னு தவிர மன்னர் காலத்திலேயே பாலியல் இருக்கு, மீடியா இருக்கனால வெளியே தெரியுது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஒத்துக்கிட்டா தான், இல்லாட்டி பாலியல்னால் 2 பக்கத்தும் தப்பு. பாலியல் அவனை கற்பழித்து அடித்து கொள்ள வரேன் அதெல்லாம் கிடையாது. அது அந்த வார்த்தையை எடுத்துடணும். பாலியலுங்கிற வார்த்தையை எனக்கு பிடிக்காத வார்த்தை, அது மோசமான வார்த்தை, அது பிடிக்காத பிஸ்னஸ் மாதிரி ஆகிப்போச்சு. மிரட்டுறது, அதை எடுத்து இப்போ கேசட்டு போடுறது, அதில் கொஞ்சம் பணம் வாங்குறது மாதிரி ஆகிப்போச்சு. அது பேர் பாலியல் கிடையாது, பிஸ்னஸ் மாதிரி ஆகிப்போச்சுன்னு நான் நினைக்கிறேன். கட்டபொம்மன் சீனி கந்தசாமி, நாம் தெலுங்கர் கட்சி தலைவர், கட்டபொம்மனுடைய பேரன். நோ பாலிடிக்ஸா? ஸ்ட்ரிக்ட்லி நோ பாலிடிக்ஸ்.